தமிழ்நாட்டில் பரவலாக மழை நீடிக்கக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் 4 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கடுமையான வெயில் கொளுத்தி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கோடை மழை நீடிக்கிறது. சென்னையில் எழும்பூர், நந்தனம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர் உள்ளிட்ட மாநகர பகுதிகளிலும், புறநகரின் பல்வேறு இடங்களிலும், செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்திலும் காலை முதலே விட்டு விட்டு கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடர்ந்து 5வது நாளாக மழை பெய்கிறது. இதனால் மலைப்பாதையில் உள்ள பாறை இடுக்குகளில் தண்ணீர் அருவி போல் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி நகரம், காவேரிப்பட்டினம், குருபரப்பள்ளி, நாரளப்பள்ளி, வேப்பனப்பள்ளி, ஆலப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் கருமேகங்கள் சூழ கனமழை கொட்டியது. இதனால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சி ஏற்படுத்தியது. இதேபோல் திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காமராஜர் சாலை, கரட்டாங்காடு, பாளையக்காடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை, ஆரல்வாய்மொழி, செண்பகராமன்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக மழை நீடித்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகர்கோவில், ஆரல்வாய்மொழி, போட்டார் போன்ற பகுதிகளில் கனமழையால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்ததால் மக்கள் அவதியுற்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு மிக கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நாளை தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், நீலகிரி, ஈரோடு உட்பட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாளை மறுநாள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இடி மின்னலோடு மிக கனமழையும், நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.